இந்த பனைமரம் தெரியுதா? இதுதான் எங்களோட இடம். எங்கள் தாத்தா காலத்தில் நல்லா விவசாயம் பண்ணுவோம். நல்ல கடல் எல்லாம் நல்லா வரும். நல்லா அதுக்குள்ளே கொய்யாலாம் போட்டு வந்தார் எங்கள் மாமா. அடுத்து அதை பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் போச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக வர பூரா பனைமரம் வச்சுருந்தார் எங்கள் தாத்தா. இப்போ பனைமரம் இந்த வெயிலுக்கு படுது, விளைச்சலை பாதிக்குதுன்னு பனைமரத்தை வெட்டி விட்டார். இருக்க கொஞ்சம் பனைமரம் ஒரு 10 தான் இந்த வரிசையில் இருக்கும். அதை பாருங்கள், கீழே விழுந்து கண்டு முளைச்சி இதுவும் பெரிய பனைமரமாக இருக்கும். இது இருக்க பனைமரத்தில் நொங்கு கிடக்கு, அதை வெட்டபடியில் பாருங்கள் நொங்குன்னு. ஏன்னா மாடு வைக்கிற பையன் வெட்டிட்டு போவாங்க. நாங்கள் காவல் காக்கவே முடியாது இந்த மரத்தில். ஆனால் இதுவே வெட்டாமல் கிடக்கும். இருந்து நாங்கள் வெட்டாமல் கிடக்கும் அந்த பகுதியிலையும். ஆனால் ஓரம் பூரா தாத்தா காலத்தில் ஓரம் பூரா பனைமரம். மாமா வெட்டினால இதாச்சு பாருங்க. விவசாயம் பண்ணாமல் இருக்கும்போது பூரா சிம்மக்குரல் மண்டி போச்சு பாருங்கள். காடே பராமரிப்பு இல்லாதனால அப்படியே கிடக்கு பாருங்கள். சும்மா சிமுடுகள் அது இதுவும் கிடக்கு. இதுக்கெல்லாம் பண்ணி வந்து அடைஞ்சு கிடக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேலைப்பா பராமரிப்பு இல்லாதனால அப்புறம் காடாக கிடக்கு. இப்போ இங்கே இருக்குது சிம்மக்கரலை. இதாங்க குண்டுமுத்து பாருங்கள். ஏற்கனவே ஒரு ஆரம்பத்தில் வீடியோ போட்டிருக்கேன். குண்டுமுத்து இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குங்க. அவ்வளோ கலராக எப்படி காட்டி பாருங்கள். பெயிண்ட் அடிக்கலைங்க, இயற்கைங்க. குண்டுமுத்து சூப்பராக இருக்கா? கருப்பு சோப்பாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் குண்டுமுத்து எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக காஞ்சோன்னு அதில் வந்து அந்த குண்டுமுத்து எடுத்துடலாம். சூப்பராக குண்டுமுத்து நிறையா இருக்குது. நிறையா பார்த்துருக்கேன். காற்றடிக்கிறது, நிறைய முள் கிடக்கு கீழே. செருப்பு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. உள்ளே கொஞ்சம் பிடுங்குவோம். பூரா அந்த குண்டுமுத்து செடி பூரா மஞ்சந்தி மரத்தில் படர்ந்து இந்த வெயில் காலத்தில் பூரா குண்டுமுத்தாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், குண்டுமுத்து காஞ்சி உடஞ்சி விழுந்துருச்சு போல். ஏன் குண்டுமுத்து செடினே அவ்வளோ முட்டை காணாதில்ல. இதுப்புறம் குண்டுமுத்து காற்று விழுந்துருச்சு, காற்றுக்கு விழுந்துருச்சு போல் செடி. இது கருவம்புல்லுன்னு சொல்லுவான். நசிமக்கருவில் இதுக்குள்ளே கொய்யா போட்டிருந்தாரு. கொய்யா அப்புறம் வெட்டிட்டாரா? உள்ளே கிடக்கா ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு முதல்ல. தண்ணி பராமரிப்பு கொய்யா மரம் போயிருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்துட்டு போவாங்க. அதுக்குள்ளே போக முடியாது. முயல் படிக்கிறதுக்கு கண்ணியெல்லாம் வந்து கட்டுவாங்க. இங்கே வந்து ஒரு மரம், இது கொய்யா மரம் எல்லாம் வெட்டிட்டாரு. பராமரிப்பு இல்லை. எல்லாம் நிறையா காசு இருந்து போட்டு செலவழிச்சா விவசாயத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு தூரம் போட்டு பார்க்கணும் தண்ணி இருக்கா சொல்லி பாருங்கள். மனுஷனுக்கு மரம், மஞ்சள் காய், பழம் மேம்பட்டுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.